லேட்டஸ்ட் பைட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நிஃப்டி 50ல் ரிசல்ட் டிக்ளேர் ஆன கம்பெனிஸை லிஸ்ட்டெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ வரைக்கும் நமக்கு 821 வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதோட இதை பார்த்தோம்னாக்க ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா டியூரபிலிட்டி ஸ்கோர் 50 காட்டுறது ட்ரெண்ட் லைன் ஸ்கோரில். அதனால ஃபினான்ஷியல் வந்து மீடியமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. வேல்யூஷன் வந்து 56 இருக்குது. மாடரேட்டாக வந்து இதோட வேல்யூ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. மொமெண்டம் வந்து 68 இருக்குது. இன்னும் புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, 770 வந்து ப்ரைஸ் டார்கெட் சொல்கிறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும் இன்னும் அது பை ஜோனில் தான் இருக்குது. இவங்களோட ஆர்ஓசிஇ வந்து 6.1 இருக்குது. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா ஆர்ஓசிஇ 6.1 இருக்குது. இது வந்து 8க்கு மேலே போச்சுனாக்க ஒரு நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வரைக்கும் மாடரேட் பெர்ஃபார்மன்ஸஸ் தான். எதுக்கு? கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு. அதே இது ஈக்விட்டிக்கு நம்ம எடுத்தோம்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு வந்து ஒரு மாடரேட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கருதலாம். ஏன்னா 16.7 இருக்குது. பிஏ பொறுத்த வரைக்கும் 10.8 இருக்கிறதுனால இதுக்கு இன்னும் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிபிக்கு வந்து 1.7 தான் இருக்குங்கிறதுனால இதுக்கும் நமக்கு வந்து ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஒரு சேர பியும் பிபியும் கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறது இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 1 இயர் இபிஎஸ் வந்து ஃபார்வர்டு எஸ்டிமேஷன் வந்து 92.7 இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க சர்ப்ரைஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 17% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அது வந்து 17% அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து 10னாக்க 9ன்னு வச்சுக்குவோம். அங்கிட்டு ஒரு 10னா 9 9 18ன்னு வச்சுக்குவோம். 18ன்னு வச்சோம்னாக்க 8க்கு 10 100 ஆயிருது. 110 கிட்டக்க வருது. நம்ம எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணுவோம். பை கன்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் மெஜாரிட்டி வந்து பை கன்சஸ் கிட்டத்தட்ட 32 பேருக்கிட்டக்க பை கன்சஸ் இருக்குது. இப்போ வந்து இது எஸ்டிமேஷன் குவார்ட்டர்லி எஸ்டிமேஷன் வந்து 18 இருக்குது. 18.9 இருக்குது. நம்மளுடைய கால்குலேஷனில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். முக்கியமாக நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோவில் நம்ம பார்க்க வேண்டியது டெப்ட் டு ஈக்விட்டி எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இது என்ஐஎம் எவ்வளோ வருது, இது வந்து கிராஸ் என்பிஏ அண்டு ஜிபிஏ எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நெட் என்பிஏ வந்து 1.4ஆகவும் கிராஸ் என்பிஏ வந்து 2.4ஆகவும் இருக்குது. கிராஸ் என்பிஏ 2.4 இருக்குது. அது வந்து இப்போ ரொம்ப 3க்கு கீழே இருந்தாலே அது நல்லா ஸ்ட்ராங்குன்னு தான் நம்ம சொல்லலாம். இதுவே நல்லா அப்ரிஷியேட்டபிள் தான். நெட் என்பிஏ வந்து 1 இருக்குது. பட் நம்ம இந்த இடத்துல கம்பேரிசனை யூஸ் பண்ணோம்னா அதர் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ஆக்சஸ் இவங்க மாதிரியான பேங்க்லலாம் வந்து இது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். பட் இவங்க கவர்மெண்ட்டு அப்படிங்கும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி என்ஐஎம்எஸ் வந்து எவ்வளோ பார்த்தோம்னாக்க என்ஐஎம்எஸ் எவ்வளோ இருக்குது? என்ஐஎம்எஸ் வந்து 2.66 இருக்குது. 2.66க்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னாக்க இது கொஞ்சம் கம்மின்னு தான் நம்ம யோசிக்கணும். என்ஐஎம்எஸும் நமக்கு தெரியும். நமக்கு வரக்கூடிய டெபாசிட்டோ இல்லாட்டி லோன்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய லெண்டிங்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அந்த டிஃப்ரென்ஸு வந்து 2.66 தான் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க வந்து எல்லாத்தையும் கழிக்கணும். ஸோ இப்போ என்ஐஎம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் பெட்டராக இருக்கும். பட் இவங்க வந்து இந்த 10 வருஷத்தில் பார்த்தோம்னாக்க 2.8 தான் மேக்ஸிமமே வச்சுருக்கிறாங்க. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் நல்லா இருக்குங்கிறதா நம்மளுடைய புரிதல். இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இவங்களுடைய எஃப்ஏஎஸ் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஃப்ஏஎஸ் வந்து 0.1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து 0.1% கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கும் பேலன்ஸ் ஆகி போச்சு. இப்போ இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நம்ம பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஆனுவல் ரெவென்யூவும் கூடியிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர்லிலையும் குவார்ட்டர்லி ரெவென்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே கூடியிருக்கு. இப்போ இவனோட பிஹேவியர் இபிஎஸோட பிஹேவியர் எடுத்தோம்னாக்க ஜூன் மாதம் மார்ச் மாதத்தை காட்டிலும் ஜூன் மாதம் கொஞ்சமாக கூடிட்டு இது செப்டம்பர் அண்டு டிசம்பர் கீழே இறங்கிட்டு எகெயின் திருப்பி மார்ச் மாதம் ஏறி இருக்கிறான். ஆல்மோஸ்ட் வந்து இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்குன்னா 2023 ஜூன் மாதத்துக்கு மார்ச் அண்ட் ஜூனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேம் ரிசல்ட் 0.5 தான் டிஃப்ரென்ஸ். அதனால் ஆல்மோஸ்ட் சேம் ரிசல்ட். இதே இது 2022 என்ன பண்ணியிருக்கிறான்னு நம்ம பார்ப்போம். மார்ச் மாதம் 10.7 வச்சுருக்கிறான்.
ஜூன் மாதம் 8.2 வச்சுருக்கிறான். செப்டம்பர்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிருக்கு. டிசம்பர் போயிட்டு அப்புறம் க்ரோத்தில் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் அந்த மாதிரி வரலை. ஜூன் மாதம் அதே அளவுக்கு வச்சுட்டு செப்டம்பர் அண்டு டிசம்பர் குறைஞ்சிட்டு டிசம்பர் வந்து திருப்பி மார்ச் மாதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வரக்கூடிய வருஷம் என்ன பிஹேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. நம்ம வெயிட் அண்ட் சி த கான்செப்ட் தான் இதில் நம்ம பார்க்கணும். இதில் ஒரு பேட்டர்ன் ஃபிட் பண்ண முடியல. ஏன்னா சில சீசனல் ப்ராஜெக்ட் இதுக்கெலாம் வந்து பேட்டர்ன் ஃபிட் பண்ண முடியும். இப்போ இபிஎஸ் டிடிஎம் வந்து 76.4 இதில் காட்டுது. நமக்கு என்ன வருதுங்கிறத பார்ப்போம். புக் வேல்யூ 4.82. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி எக்ஸலில் நம்ம போட்டுட்டோம். ஃபேர் ப்ரைஸ் வந்து நம்மளுடைய கால்குலேஷனில் 903 வருது. அதுவே இன்னும் இவங்க அச்சீவ் பண்ணலை அப்படிங்கிறதா நம்மளுடைய புரிதல். இதில் நம்ம லோ வேல்யூ எடுத்துக்கிட்டது வந்து 318 எடுத்துக்கிட்டோம். அது நம்ம வந்து இதில் பார்ப்போம் சார்ட்டில் எப்படி எடுத்தோம்னு சொல்லிட்டு எல்லா வேல்யூ நம்ம போட்டுட்டோம். இங்கே வந்து பார்த்தோம்னா 75.2 வந்திருக்கு. இவனுக்கு எவ்வளோ வந்திருக்கு? இவனுக்கு 76.4 வந்திருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 75.2 வந்திருக்கு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா 92 எஸ்டிமேஷனை நான் போட்டுட்டேன். அதுக்கு வந்து 1316 வருது. இப்போ அடுத்தாப்புல நமக்கு வந்து 17% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 92 இன்ட்டு 92 இன்ட்டு 0.17 போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 15 வருது. அப்போ 92 + 15 போட்டோம் அப்படின்னா 107 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இது பண்ணியிருக்கிறாங்களே, சர்ப்ரைஸ் ப்ளஸ் போட்டிருக்கிறான்ல, 107 அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது 1395 1395 வரைக்கும் இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அப் ட்ரெண்டோட மேக்ஸிமமில் தான் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த வேல்யூ மாத்திரம் மார்க் பண்ணுறோம். எப்போ இது மினிமம் வேல்யூக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் 769 உடைச்சிட்டு 734 மேலே எந்திரிச்சிட்டான்னா திருப்பி மேலே போயிடும். 734 உடைச்சிட்டு 686க்கு வந்தா அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த வேல்யூவை தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். எகெயின் திருப்பி 769 உடைச்சி மேலே போனால் மாத்திரம்தான் அந்த மேக்ஸிமம் வேல்யூவை கன்சிடர் பண்ணணும். இப்போதைக்கு வந்து அப் ட்ரெண்ட்லேயே இருக்கிறதுனால நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான வேல்யூஸ் எதுவும் நம்ம இப்போ வந்து எடுக்கல. இருந்தாலும் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு இருக்கட்டும். டர்ன் ஆனாக்க என்ன யூஸ் பண்ணணுங்கிறது இருக்கட்டும். ஸ்க்ரீன்ஷாட் வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம தூக்கி உள்ளே போடுறோம். 92க்கு உண்டான வேல்யூ நான் ஆல்ரெடி போட்டேன். இப்போ 107க்கு உண்டான வேல்யூ மாத்திரம்தான் இதில் செட் பண்ணணும். இப்போ 107க்குனா 1395. இதை வந்து நான் 1395ன்னு ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். 1395 அப்படின்னு ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். 1395. இப்போ நம்ம அங்கே வந்திருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே நம்ம உள்ளே போட்டோம். இப்போ வந்து 734 உடைக்கக்கூடாது, 686 உடைக்கக்கூடாது. அப்படி உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான வேல்யூ இல்லை மினிமம் வேல்யூக்கு உண்டானதை நம்ம வந்து இந்த கோடை பூரா அழிச்சிட்டு மினிமம் வேல்யூக்கு உண்டான கோடை முதல்ல இருந்து போட்டு நம்ம செய்யணும். இப்போ நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க 769 ஆல்ரெடி வந்துட்டான். இதோடையே திருப்பி மேலே ஏற போகிறானா, இல்லை 734 இல்லை 686 வந்துட்டு திருப்பி மேலே ஏற போகிறானா அப்படிங்கிறதா நம்மளுடைய எதிர்பார்ப்பு. என்ன இதுதான் நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இவன் அடுத்தடுத்த குவார்ட்டரில் ரிசல்ட் வந்து இபிஎஸ் ரிசல்ட்டு நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு இடையில வந்து நமக்கு வந்து என்னன்னாக்க இந்த 1055 மறந்துடக்கூடாது. காரணம் என்னென்னா 686 வந்தான்னா 1055 வந்து ஒரு சின்ன ஜர்க்கு கொடுத்து சைட்வேஸில் போவாங்க. அதனால் 1055 நம்ம லேசாக மார்க் பண்ணிக்குவோம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஹால்ட்டுன்னு வச்சுக்குவோமே. இது ஒரு ஹால்ட்டுன்னு வச்சுக்குவோம். 1055 கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. 1055 கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி. ஸோ இப்போ இவன் வந்து எவ்வளோ தூரம் போகிறாங்கிறது அவனோட இபிஎஸ் பெர்ஃபார்மன்ஸஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. வெறும் இபிஎஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாத்திரம் இல்லை, பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸையும் அசோசியேட் பண்ணி தான் அது வரணும். அப்படி வரும்போது இவன் எவ்வளோ தூரம் மேலே போகிறானோ அவ்வளோ தூரம் நமக்கு அட்வான்டேஜ் தான். எவ்வளோ தூரம் ஏற போகிறான்னு தெரியாத நேரத்தில் நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணி இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சந்தோஷம். அப்பா இவ்வளோ தூரத்துக்கு கேப் இருக்குப்பா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷக்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.